விடைபெறுகிறேன். மனைவி போய் அழைத்து விட்டு வரணும். ஓகே ஓகே பிரேம், ஓகே நீங்கள் பாருங்கள் பிரேம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் பிரேம். நன்றி நன்றி. இது நான் லைவ் தான் இருக்கேன், நீங்கள் நெட்டு காட்ட முடிகிறது. அப்படியே மெசேஜே வரலையே வடிவு, அதான் கேட்டேன். மெசேஜ் பண்ணால் தானே தெரியும். நீங்கள் மெசேஜே எதுவுமே பண்ணலை, அதனால தான் லைவில் இருக்கீங்களான்னு கேட்குறேன். அதுவும் இல்லாமல் நம்ம லைவ் ஜீரோ காட்டுது. லைவ் சேட்டு இருக்கும்ல மெம்பர்ஸு, அது ஜீரோ தான் காட்டுது வடிவு. நாளைக்கு இன்னும் விரிவாக கதைப்போம். ஓகேவா? பாய் பாய் பிரேம், பாய். ஹை டீச்சர், சின்ன தம்பி பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? டீச்சர், சின்ன தம்பி பிடிச்சி இங்கே தான் விளையாடிட்டு இருக்கான் வடிவு, இங்கே தான் விளையாடிட்டு இருக்கா. 2 தம்பி இங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன். வடிவு, உங்களுக்கு நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் கரெக்டாக தான் கேட்குது, மெசேஜ் கரெக்டாக படிக்கிறாங்க அப்படின்னு பிரேம் சொல்கிறாரு. அதுதான் கேட்குறேன். இல்லை, நான் அதுக்கு தான் கேட்குறேன் பிரேம். ஏன்னா வந்து இப்போ கிராமத்தில் இருக்கும்போது வடிவு அதே தான் சொல்லுவார். அவருன்னு இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோமா, இப்பயும் அந்த நெட் ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ என் ஃபோனில் பிரச்சனையான்னு அதுக்கு தான் நான் கேட்டேன். வாசா இப்படி மேலே ஏறு, அவன் டக்குன்னு கீழே விழுந்துருவான். அப்படி ஏறு போ, அப்படிக்கா போ, அவ்வளோ இடம் இருக்குதுல்ல. டீச்சர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? ஆமாம் சொல்லுவாங்க. நாங்கள் திருவெற்றியூர் இருக்கிறோம் வடிவு, திருவெற்றியூர் இருக்கிறோம். ஒரு மேரேஜ் இல்லை, ஸோ அதுக்கு வந்திருக்கோம் வடிவு. புதன்கிழமை மேரேஜு, ஸோ அதுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் சென்னை சிட்டியில் தான், அவுட் ஆஃப் ரோடு திருவெற்றியூரில் இருக்கிறோம் வடிவு. அதுதான் கேட்குறேன். சரி, அப்பயும் அங்கேயும் டவர் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அங்கேயும் நிறைய பேர் சொல்லி தான் இருக்காங்க, சிக்னல் சுற்றுது, டவர் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கேட்குறேன். சரி, அப்போ நம்ம ஃபோனில் தான் ஏதோ, அதாவது சிம்மு தான் நம்ம மாற்றணுமோ என்னாவுன்ட்டு அதுதான் கேட்டேன். இப்போ நான் வந்து 4G சிம்மு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்போ மறுபடியும் சிக்னல் ப்ராப்ளம் வருதுன்னா 5G அது மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறேன். அதுக்கு தான். முன்ன லைவ் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, இப்போ ஒரு 3 நாளாக நல்லா இருக்குது நெட்டு ஃப்ரேம். அது நம்மளது இல்லை, நான் போடல. ஆனால் அது பாருங்கள் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அந்த இது பிளாஸ்டிக்கில் இருக்குது பாருங்கள் அந்த கிளிப்பு. முன்ன லைவ் ப்ராப்ளம் இருந்தது, இப்போ 3 நாளாக நல்லா இருக்குது, நெட்வொர்க் கரெக்டாக கிடைக்குது. பிரியா, தூக்கி போய் அவாய்ட் விடான் தம்பி. கீழே போடா, அங்கே போய் அம்மா அப்பா அம்மா அங்கே போய் அம்மா பேர் அம்மா 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 பேர் அம்மா பிரேம் இருந்தாலும் சரியா கலாய்ச்சிட்டிங்க. சரி சரி ஓகே, இப்போ 3 நாளாக நல்லா நெட்வொர்க் கிடைக்குது. சரி சரி பிரேம், சரி ஓகே ஓகே ஓகே. ஒய் முத்துக்குமாரண்ணா, பேசாமலே வந்தீங்க, அட்டனன்ஸ் போட்டிங்க, கிளம்பிட்டீங்க. ஒய் முத்துக்குமாரண்ணா, சரி அண்ணா, பாய் அண்ணா. ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்கண்ணா நம்ம லைவுக்கு, நம்ம பேசுவோம் அண்ணா. ஓகேவா? கிச்சன் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கோயம்புத்தூர் போகிறேன். என்னடா, என்னோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. டீச்சர், இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கோயம்புத்தூர் போகின்றேன், என்னோட மாமனாருக்கு உடம்பு சரி. ஓகே ஓகே வடிவு, ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அவங்கள பாருங்கள், உடம்பை பாருங்கள், சரிங்களா? போயிட்டு வாங்க வடிவு, பத்திரமா போயிட்டு பத்திரமாக வாருங்கள். ஓகேவா வடிவு? சதீஷ் வாங்க, வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க. நன்றி வடிவு, நன்றி சதீஷ். சாரி சதீஷ், வடிவுன்னு பேசி அப்படியே வடிவு வந்துச்சு. அவன் நிறைய டைம் அப்படி தான், ஒருத்தவங்களை பேசிட்டு இன்னொரு மெசேஜ் படிச்சுக்கப்போ டக்குன்னு அவங்க பேர் வந்துடும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். சதீஷ், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்களா? சொல்லுங்கள் சதீஷ் தம்பி. நான் டீச்சர் நேம் சொன்னேன், சிக்கன் ஆர்டர் வந்தது. சரி சரி ஓகே ஓகே, புரிஞ்சது வடிவு. நான் அதை கரெக்டாக படித்து விட்டேன் வடிவு, நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ணிக்காதீங்க. வாசோ போங்க, வாசோ. சரி போ. வெரி லென்ஸ் தெரியலக்கா, லென்ஸ் தெரியவில்லையாக்கா. இதோ பாருங்கள், தெரியுது தான், நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இருங்க கொஞ்சம் இருட்டாகட்டும். அங்கே டவர் காட்டுறேன்ல, இருங்க. எங்கே இருக்குது டவரு? டவரு கிளார் அடிக்குது, சூரியன் இருக்குல்ல, அதனால கிளார் அடிக்குது. அது எரியும். இப்போ அதை பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ தெரியுது பாருங்கள், அதை பாருங்கள், டவர் எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஐயோ, வாசு கீழே யாரும் இல்லை.